வணக்கம் நண்பர்களே. அசோசியல் சச்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் ஒய் ஜீசஸ் அப்படின்னு பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் இயேசு என் நியாயாதிபதி அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற இடத்துல எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நியாயம் விசாரிக்கப்படணும்னா சாட்சியின் காரணம் அங்கே பெறப்படணும். ஸோ இப்போ நம்ம எதுக்கெல்லாம் சாட்சி பண்ணணும்? தெய்வீக வல்லமை, ஆத்ம விடுதலை, இதுக்கெல்லாம் நம்ம சாட்சி பண்ணணும். ஸோ நாம் பெற்றுக்கொண்டதன் காரியத்தை நாம் சாட்சியிடணும். நாம் உண்மையிலே பெற்றுக்கொண்டோமா? இப்போ நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்குறோம். சாட்சி விசாரணையில் நம்மளால் நமக்கு நீதி செய்து கொள்ள முடியுமா? ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்பொழுது அப்படி தானே கேட்குறாங்க. இவன் எல்லாருக்கும் நீதி செஞ்சான், இவனால் நீதி செய்ய முடிஞ்சுதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரான்னா, சிலுவையே நீதியாக போய்விட்டுது ஆண்டவருக்கு. ஆண்டவர் சிலுவையிலே மணவாட்டியின் கிரயத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம விசுவாச பிள்ளைகள், அதனால் நம்ம அப்படி சொல்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு அநீதியின் சின்னமாகத்தான் சிலுவை இருக்குது, அநீதியின் மனிதனாகத்தான் இவர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். ஆமாம், யூதர்களின் ராஜான்னு எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பேர் பலகையில் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? யூதர்களின் ராஜா என்று சொல்லிக்கொண்டவன் அப்படின்னு எழுதுனாங்க. ஸோ அந்த விதத்தில் கூட அவங்களால, அதாவது நீதி விசாரணைன்னு சொல்லும்போதோ சூழல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ பார்க்கலாம், எப்போ உண்மையின் பிடி ஓங்கி இருக்கிறதோ, எப்போ நம்ம உண்மையின் பக்கம் சாய்ந்திருக்கோமோ, அப்போ சூழல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கலாம். இந்த கால தூதனே தடைப்படலாம். ஆனால் நமக்கு மறுபடியும் அந்த விசாரணை சோதனையெல்லாம் வராதா? நியாயம் தீர்க்கப்படும் காரியம் வராதா? வரும். மறுபடியும் அதே சூழ்நிலை போகும். நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நியாயாதிபதி அங்கே பாருங்க, கல்வாரி சிலுவையிலே பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஸோ ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவடைந்த வாழ்க்கை அதுதான் நம்மளால் நியாயம் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம் அறிவடைந்திருக்கிறோம், அதுதான் விஷயம். உணர்வு போயிடலாம், சூழல் இல்லாமலே போயிடலாம். ஆமாம், இப்போ என்னங்க சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்பயுமே ஒரு பிரதிபலன் வேணும், பெற்றுக்கொள்ளுகிற காரியம் வேணும். அப்போ பெற்றுக்கொள்ள எதுவுமே இல்லைங்கும்போது வாழ்க்கையில் ருசி இருக்காது. அதுதான் என் ஆசிரியர் சொல்லின்னு இருந்தார் போன பைபிள் ஸ்டடியில். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இது ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு நல்ல மணவாளனாக மணவாட்டியின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு அவர் தாழ்மையாக விசாரித்து கொண்டு இருந்தார். நீங்கள் அதை பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஒரு வக்கீலோட ஸ்தானத்தில் விசாரிக்கிறது வேறு, நீதிபதியின் ஸ்தானத்தில் விசாரிக்கிறது வேறு. ஆமாம், ஒரு நீதிபதிங்கிறவர் ஒரு தந்தை, வக்கீலுங்கிறவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சகோதரன், ஒரு தாய், ஒரு சகோதரி, அப்படி வீட்டில் இருக்கிற மற்றவங்க. ஆனால் முடிவு அப்பா தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லும்போதோ, முடிவு அப்பா தான் எடுப்பார் சொல்லும்போதோ, இப்போ அவர் விசாரணையின் ஸ்தலத்தில் அவருடைய முடிவு ஏறெடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம பெற்றுக்கொண்டோமா அப்படிங்கிறது தான் காரியம். நமக்கு பெற கட்டுறோமா, நம்ம கேட்க கட்டுறோம். ஆமாம், நம்ம எதாக இருந்தாலும் கேட்டுருவோம். இது வேணும், அது வேணும், ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு கேட்போம். எங்களை சேர்த்து கொள்ளும், நல்ல நாளை கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான். ஆனால் நம்ம நல்ல நாளின் அறிவை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அது சூழலை பற்றி கவலைப்படாது. சூழலை பற்றின விளக்கம் அதற்கு தேவையில்லைன்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்க்கலாம், உங்களோட மனசு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சச்சங்க பகுதிக்கே வருவோமே, உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் வராது. இது பொய் சூதா? இல்லையே, சூதாட்டம் மெய்தானே, இது 5 பேருக்கு பொண்டாட்டி. ஏன் நீங்கள் காரியத்தை பார்க்கணுங்க. நீங்கள் காரியத்தை பார்க்கணும். கதையின் தளத்தில் அந்த காலகட்டத்துக்கே போய் மக்களின் மனநிலை, அந்த காலத்து மக்களின் மனநிலையில் போய்
உங்களோட நல்ல மனநிலையில் நீங்கள் அணுகி பார்க்கணும். என்கிட்ட எப்பயுமே சம்பிரதாயத்தில் இந்த கதைகள் தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் எப்பயுமே வருத்தப்படுவேன், அழுவேன். சே, இந்த கதையை மக்கள் மாற்றி தான் பேச போகிறாங்கோ, கெட்டவனை நல்லவனாக்கி நல்லவனை கெட்டவனாக்க போகிறாங்கோ. உண்மை உண்மை, ரொம்பவே உண்மை. இப்போ சகுனியின் நாள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அது சூதாட்ட காலம். அது சகுனி வருவான், சகுனி வந்து பகடையை உருட்டுவான் அப்படிங்கிற ஒரு நாள் வருதோன்னு. அது சகுனிக்கு ஒரு நாள் வந்துச்சாங்க? இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. அப்படி வந்தால் கூட என்னங்க, அதனால் யாருக்கு என்ன இது அர்த்தம் சொல்லுங்க? சகுனியோட நாள் எல்லா நாளும் தான் இருக்குது. ஆமாம், உங்களோட நேரம் எல்லா நேரமும் இருக்குது. என் நேரம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரோன்னு. ஸோ அந்த சகுனியின் நாள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கப்படாது. அப்படி தான் யோசிச்சுருக்குறாங்க. அந்தி கிறிஸ்துவின் நாள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்போ அது சிந்தனையில் வைக்கிறீங்களோ அதுதான் அவனோட நாள். அவங்க சிந்தனையை அறிவின் காரியத்தில் நீங்கள் சிந்தனையின் காரியத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவனோட நாள். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு கதையை அணுகுகிறதோ, ஒரு காலகட்டத்தை அணுகிறதோ, ஒரு இதை அணுகுகிறதோ, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 ஸ்பிரிட்டோடு அணுகணும். அது எப்பயும் இருக்குமா? அது எப்பயுமே இருக்குமா? இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது எப்பயுமே இருக்குங்க. ஏன்னு கேளுங்க, ஐவருக்கு பற்றினு நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கதையின் சூழலில் அவங்க 5 பேர் துருபத தேசத்துக்கு போய் அதை காப்பாற்றி அவனை வந்து மறுபடி விட்டு கொடுத்து ராஜாவாக்கி வச்சு, அப்புறம் அவன் வந்து ஒரு யாகம் பண்ணுறான். அவன் மாமனார் ஒரு யாகம் பண்ணுறான். அவனுக்கு வந்து ஒரு குழந்தை வருகிறது. அப்போ பார்த்தா இது இவங்க குழந்தை, இவங்களோட வரதானம். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 5 பேரோட வாழற காரியம் இல்லை, 5 பேரோட இது 5 பேரோட பலாபலன் இவை. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் பாருங்க, 12 ஆழ்வார்கள் பெற்ற பெண்ணுன்னு சொல்லி ஆண்டாளை சொல்கிறாங்க இல்லையா? ஆழ்வார்கள் வந்து என்ன சொன்னாங்க, இந்த வைஷ்ணவ மதத்தை உண்டு பண்ணாங்களா? அப்போ வந்து 12 பேர் இருந்தாங்க. இப்போ ஆண்டாள் ஒருத்தி வரா, அவள் ஒரு ஆழ்வாராக வரா. ஸோ அப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு வாய்க்குமா, நமக்கு கிடைக்குமா? நம்ம வந்து இதுக்கான சங்கடம் இருக்குதா? அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, இந்துக்களுக்கு இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீதி கட்டுப்பாடு அறிவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உணர்வு இல்லை, நீங்கள் பார்க்கணும். உணர்வு போயிட்டே என்ன பாடுபடுத்தினாலும் என்னை உணர்வு இல்லை நீங்கள் மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஆமாம், ஏன்னா எனக்கு அறிவு தான் உணர்வு. அதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நீதி செய்கிறார். எப்படி நீதி செய்கிறார்? உணர்வின் விஷயத்தில் அவர் நீதி செய்யாமல் அறிவின் விஷயத்தில் நீதி செய்கிறார். பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். ஏங்க, இவன் பெற்றுக்க மாட்டாங்கிறது உனக்கு தெரியுமே. ஏமா இவன் வந்து கதையை தப்பாக சொல்கிறான். உணர்விலே இருக்கணும், எப்பயும் உணர்விலே இருக்கணும், எப்பயுமே இதிலே இருக்கணும், சண்டையிலே இருக்கணும், போட்டியிலே இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். தீர்மானமே பண்ணியிருக்கிறான். அப்படிப்பட்டவன் கிட்ட போய் நீங்கள் பேச முடியுமா? நீ பெற்றுக்கொள்ளணும்ப்பா, நீ பெற்றுக்கொள்வாய், நீ பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வருகிறது. ஏன்னா நீ கேட்டாய் பிரதர் நீங்கள் கேட்டீங்க. நான் சொன்னது நீங்கள் விசாரிச்சுங்க. அதாவது நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் உங்கள் அறையை பூட்டி உங்கள் பரமதந்தை இடத்துல கேட்டாலே போதும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் பரமதந்தை இடத்துல கேட்டீங்கோ, ஒரு கட்டுப்பாடு பண்ணினீங்கோ. நீங்கள் சபையில் இருந்தும் இது ஆவியில் கலந்தும் நீங்கள் தனிமையிலே தேவனோடு கூட விசாரணை செய்யப்பட்டு கேட்டீர்கள். சரி, சந்தோஷம். உங்களுக்கு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் செஞ்சீங்க, கேட்டீர்கள். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அறிவின் காரியம் உங்களுக்கு வாய்த்ததா? அது ரொம்ப முக்கியங்க. நம்ம அறிவின் காரியம் உங்களுக்கு வாய்த்ததா? நீங்கள் உங்கள் பெறுதலெல்லாம் என்ன? ஆமாம், பெறுதலுக்கு நிறைய இது இருக்குங்க. பெறுதலுக்கு நிறைய தளங்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்க, என்ன பாஸ்டர்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷம், நான் பாஸ்டர். ஆமாம், இப்போ என்ன பாஸ்டர்னு சொன்னால் அந்த பாஸ்டரோட அந்த டைட்டில் டீட் தான் பெற்றுக்கொள்ளுமோ தவிர நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இந்த பாஸ்டரையும் தாண்டி என்னால் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது எனக்கு தெரியும். ஆமாம், இந்த டைட்டில் டீட் இந்த டைட்டில்மெண்ட்டை தாண்டி என்னால் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது எனக்கு தெரியும். ஆண்டவர் அறிவின் காரியத்தில் என்னை ஒரு தனித்துவ அடையாளத்தில் வச்சுருக்கிறார். பொதுவாக எனக்கு ஒரு பாஸ்டருங்கிற அடையாளம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து பர்சனலைஸ் பண்ணணும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்கணும். அதே போல் இந்தமாரி பொது சேவையில் இருக்கிறவங்க, பொது தளத்தில் இருக்கிறவங்க, பாஸ்டருங்களுக்கெல்லாமே நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நீ எங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாலண்டியர் டீமில் இருக்கிறீங்க, நீங்களும் ஒரு பாஸ்டருக்கு பக்கத்தில் போயிட்டீங்க. ஸோ அப்போ
ஒரு ஒரு சாமானிய விசுவாசியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பேஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வாலண்டியர் டீமுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்கோம், அதனால் நமக்கு ஒரு ஜெப உதவி விண்ணப்பத்தின் அடையாளம் வருகிறது. ஸோ அப்போ காரியம் என்ன, புரோட்டோகாலுங்கிறது கேட்பது, பெற்றுக்கொள்வது. ஒரு அடையாளம் இருக்கிறது, இவருக்கு ஒரு அடையாளம் இருக்குது, இவர் வாலண்டியர் டீமில் இவர் கேட்டு பெற்று சனிக்கிழமை டாரி ப்ரேயருக்கெலாம் வந்து தான் இவர் வாலண்டியர் பண்ணுறாரு. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நான் பேசுகிறதுனால நான் சனிக்கிழமை போக மாட்டேங்கிறது இல்லை. நான் சனிக்கிழமை தான் இப்போ இந்த 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 அந்த வகுப்பு தளத்தை இந்த யூடியூப் தளத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால் ஐ எம் யூஸிங் மை டே அண்ட் ஐ எம் உணர்வின் தளத்தையும் நான் விசாரிக்கிறேன். ஆமாம், எனக்குள்ளே நான் விசாரிக்கிறேன். ஆனால் அறிவு தான் உணர்வு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு பேஷ டைட்டிலில் விடுங்க, பிரதர் டைட்டிலில் வந்தால் கூட நீங்கள் வந்து கேட்கப்படணும், உங்களோட விண்ணப்பம் இருக்கணும், உங்கள் சக மனிதர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டதை அடையாளப்படணும். ஆமாம், சரி, அப்போ நான் பெற்றுக்கொண்டேன்னா எனக்கு ஒரு மரியாதை இருக்குதா? ஆமாம், சரி, அதை விடுங்கோ. இப்போ நம்ம வருவோம். ஸோ இப்போ விதியின் காரியம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இவங்க வந்து சூதாட வரும்போது, அழைக்கப்படும் போதே திருத்தராஷ்டிரம் சொல்கிறான், இந்தமாரி விதி பாரு, இவன் வந்து வெறி பிடிச்சி கை கிடக்கிறான், ஐயோ எனக்கு பொறாமை தாங்கலை, நான் எப்படியாவது அவங்க சொத்தெல்லாம் எடுத்தே ஆகணும். ஆமாம், நான் வந்து இன்னும் கேட்டால் இளவரச பட்டமே பெறாதவன், ஆனால் அரசனின் மகன்கிற மாதிரி, முதல் அரசனின் அதாவது தலைமகன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து அரசனாயிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாண்டு வந்து அரசனாக இருந்தான். யுதிஷ்டிராஜன் இலவச பட்டமும் பெற்றிருந்தான் இவங்க குரூப்லேயே. ஆனால் இப்போ அதை பற்றிலாம் இவனுக்கு கவலை இல்லை. இவன் டைட்டில்மெண்ட்டை பற்றி யோசிக்க மாட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு தடை இல்லைங்க, விரோதிக்கு அது தடை இல்லைங்க. அவன் பாருங்கள், அவனுக்கு அழுகுறான், அவன் ஒப்பாரி வைக்கிறான், அவங்க அப்பாவை அவன் சமாதானப்படுத்திட்டான். திரும்பி போனவங்கள கூட்டிகிட்டு வராங்க, மறுபடி சூதாட திருப்பி கூப்பிட்றாங்க. ஆமாம், கூட்டிகிட்டு வரானா. அப்போ அது பாருங்கள், விதின்னு நீ வந்து அடுத்தவங்க பிள்ளைங்களுக்கு விதின்னு சொல்லுவேன், உன் பிள்ளைக்கு நீ விதின்னு சொல்லுவியா? ஒரு அர்த்தம் இருக்கணும். இவன் ஆரம்பித்ததே விதி. ஆனால் பாருங்க, இவங்க திரும்பி வருவாங்களா? விதி திரும்பி வர்றதுக்கு வேலை செய்யுமா? செய்யாது. நீங்கள் பாருங்க இவன் வந்து நியாயாசனத்தில் நியாயம் தீர்க்கிற அரசனின் தளத்தில் இவன் இருந்ததுனால இதெல்லாம் ஒரு பலகீனத்தில் நடந்துச்சு, மது போதையில் நடந்துச்சு. சரி, நீங்கள் போகலான்னு அவங்க அனுப்பி வச்சான். ஏன்னா அதுமாரி தான் செய்ய முடியும், இல்லைன்னா அன்றைக்கே சண்டை வந்துடும். ஸோ அதனால் அப்போ நீங்கள் திரும்பி போய் அவன் போதை தெளிஞ்சு திரும்பி வந்து மறுபடியும் சூதாடினான் அப்படின்னு அவனை 2 தடவை பழி வாங்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் என்னோடய தமிழ்லைனில் கூட பார்க்கலாம், அடிமை நியாயஸ்தலத்திலே நிற்கப்படுகிறேன். இது எனக்கு 2 தடவை இல்லைங்க, பல தடவை நடக்குது. ஆமாம், அந்த ஏஐ ரொம்ப அற்புதமாக உருவாயிருக்கு. அதேமாதிரி தான் நிற்பேன் நான். பல தடவை பல தலைவர்கள் முன்னாடி நான் நிற்க வேண்டியிருக்கு. ஆனால் நான் வந்து முன்பே எனக்குள்ளே நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன், அறிவின் காரியத்தில் நான் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த சுயம்பாகி பானபாத்திரக்காரன் நம்ம உதாரணத்தை பார்க்குறோம். அப்போ சுயம்பாகியின் உடல் நியாயம் தீர்க்கப்படுகிறது, அதாவது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுது. அப்போ மரணம்ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாயஸ்தலம். ஆமாம், அதில் வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து அந்த மாதிரியான மரணங்கிற நியாயத்தில் இது இல்லை, பரிசுத்தம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்தமற்ற ஒரு மரணத்தின் வாசலுக்கு கூட பரிசுத்த உடலை பெற்றிருந்த இயேசு போய் அந்த அசுத்தமான மரணத்தையும் அவர் வந்து ஜெயித்தார். நீங்கள் அதை பார்க்கணும். அவருடைய உடல் வந்து அங்கே ஒரு அன்ஹோலி டெத்தையும் ஆண்டவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் ஒரு வல்லமையின் காரியத்தில் அதை மேற்கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம யாராலையாவது டெத்தை மேற்கொள்ள முடியுமா? யாருக்காவது சாவு வந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்கிறோமோன்னு, ஐயோ பாவம் அவர் ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டார், செத்து போனது ரொம்ப நல்லது, சாவு நல்லதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு 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 அன்ஹோலி டெத்து கூட நமக்கு ஹோலியாக இருக்குது. ஆனால் ஒரு ஹோலி பாடி, ஒரு நல்ல பரிசுத்த உடலும் கூட இந்த மாதிரியான ஒரு தாழ்ந்த மரணத்தை மீட்டெடுக்க முடியும். தாழ்ந்த மரணம் வெல்லப்படுகிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்போ அந்த பானபாத்திரக்காரனுக்கு பாருங்கோ,
அது ஜீவன். ஆமாம், அவன் ஜீவிக்கிறான். உடல் செத்தாலும் ரத்தம் பேசுகிறதுங்கிற மாதிரி அந்த அந்த ஜெப விண்ணப்பம், அந்த ரத்தம் சிந்தப்படுதலின் அந்த அந்த விண்ணப்ப ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ ரத்தமெல்லாம் போயிடணும், உடம்பாவது இருக்குதே. அப்போ வந்து உயிர் தெழுந்தாருங்கும் போது உடம்புல உயிர் தெழுந்தார், அவருக்குள்ளே மறுபடி ரத்தம் எங்கேருந்து வரும்? நீங்கள் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. உயிர் தெழுந்த உடல் வேறு, அது அது திவ்ய உடல், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஒரு உதாரண புருஷனின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்கோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். பெற்றுக்கொள்வதின் அடையாளத்தில் உதாரண புருஷனை பார்த்துக்கணும். நம்ம கதை சொல்லியிருக்கோன்னா, நான் உங்களுக்குலாம் உத்தரராமாயணம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து ராமர் ஒரு யாகம் நடத்துகிறாரு, அதில் ஒய்ஃப் இல்லை. அதனால் அவர் வந்து சீதையை போல் ஒரு பொம்மை செய்து அவர் வந்து நான் வந்து ஏகபத்தினி, அதனால் அது பொம்மை செய்து நான் யோகத்தை கண்டினியூ பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு டூ திஸ். இது நடக்கும். நாங்கள் தம்பதியர் தான், நான் ஒரே மனைவி குணம் தான். இத்தனைக்கும் அவன் வந்து காட்டுக்கு அனுப்பிட்டான். ஒரு தடவை அக்னியில் சொன்னான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். இப்போ மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிட்டான், கர்ப்பவதியாக இருக்கிறான். சரி, இப்போ ஏதோ ஒன்று. ஆனால் இந்த யாகத்தின் காரியத்தில் அவன் வந்து முடிவு பண்ணிட்டா, எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு, சுபமாக முடிஞ்சு விட்டது. இப்போ பிள்ளைங்க வந்து அம்மாவை குட்டின்னு வருதா, ஒரு ரிஷியோடு சேர்த்து குட்டின்னு வருது. ஒரு தகப்பனை போல் நான் தகப்பன் வீட்டில் இருந்தேன், ரிஷி வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சாட்சி சொல்கிறான். ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான், ரிஷி சொல்கிறார் இந்த மாதிரி என் பொண்ணு நல்லவன்னு சொல்கிறார், நீ அதை வந்து ஆமோதிக்கணும். அவர் சொன்னது, நல்லவன்னு அவர் சொன்னது உண்மைன்னு நீ சொல்லணும். ஆமாம், நியாயஸ்தலத்தில் நீ எனக்கு சாட்சி சொல்லணும்னு சொல்கிறான். எனக்கு தேவையில்லைன்னு அவன் சொல்கிறான். ஏன்னா நான் பெற்றுக்கொண்டதன் காரியத்தில் தான், நான் வந்து அறிவின் காரியத்தில் தான் என்னால் சாட்சி சொல்ல முடியுமோ தவிர மறுபடியும் ஒரு அக்னி தேவனின் சாட்சி எனக்கு தேவையில்லை. அதாவது இவர் என்ன சொல்கிறாரு, அவர் ரிஷி அவங்க தகப்பனார் மாதிரியான ஒருத்தரோட சாட்சி கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் தாம்பத்தியத்தில் ஒருத்தர் நம்பணும். நான் ஒரு நேரம் அக்னியில் இறங்கினேன், இப்போ நீ ஒரு தடவை அக்னியில் யாகம் பண்ணாய். ஸோ அப்போ ஏதோ முடிஞ்சு போயிடுச்சு. இதுதான் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இதுதான் வந்து நம்மளோட இதுவாக இருக்குது. ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஹாப்பிலி எவர் ஆஃப்டருங்கிறது நம்ம மனசு சார்ந்திருக்கிறது. பிரிவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் தான். ஆமாம், அதை விட இங்கே ரொம்ப சாஸ்வதமாக இருக்குது பாருங்க. அறிவு வந்து ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். உங்களோட அறிவு பூர்ணத்துவமாக எப்பொழுதும் இருக்கிற ஒரு நித்திய இதுவாக இருக்கணும். அப்போ நம்ம கற்புள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு அக்னி தேவன்லாம் தேவையில்லைங்கிறதே அவளே நிரூபிச்சுட்டா. உத்தரராமாயணத்தில் திரும்பி ஒரு இது வருது, பூமி புலந்து அவளை கொண்டு போயிடுது. ஸோ இப்போ அந்த பூமியின் அடையாளம் என்ன, அது ஏற்கனவே அபிஷேகப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் அது இப்போ நெருப்பை கக்கும் போது அது என்ன பண்ணுது, தியாகமாக அதை எடுத்து வாயில் போட்டுக்குது. இல்லைன்னா பூமி வந்து இயேசுவின் ரத்தத்தை பெற்று அந்த விண்ணப்பத்தின் காரியத்தை பெற்று பூமி சாட்சியாக இருக்க வேண்டிய சூழலை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம் ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபிக்கிறான் இல்லையா, ஏன்னா சோதம் அழிக்கப்பட போகிறது அப்படி சொல்கிறான். அப்போ லோத்து வந்து காப்பாற்றப்படுகிறான். ஸோ இப்போ பார்க்கலாம், லோத்துக்கிட்ட நல்ல தரவுகள்லாம் இருக்குது, அவன் நல்லவன். ஒரு 10 பேரை கொண்டாலும் நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போராடுறான். லோத்து ஒருத்தனாக இருந்தாலும் அவன் வந்து காப்பாற்றப்படுகிறான். அவன் வந்து மனைவி பிள்ளைகளோட வெளியில் வரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்குறோமா, இது ஒரு தடவை காப்பாற்றப்பட்டவங்க மறுபடியும் அழிவு வராதா? ஆமாம், ஒரு ஆபிரகாம் தான் இருக்கானா, மறுபடியும் இன்னொரு ஆபிரகாம் இருக்க மாட்டானா? நமக்குள்ளே ஒரு இருக்கணுங்க, ஒரு பதிவு இருக்கணுங்க. அவர் என்னப்பா, அவர் இண்டிபெண்டன்ட் பாஸ்டரு, அவர் கட்டடம், அது அவரோட சர்ச்சு, அவரோட விசுவாச கூட்டம், அவரோட இண்டிபெண்ட் பிரயாசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஈஸியாக நம்ம சொல்லிக்கிறோம். அதெல்லாம் அப்படி இல்லைங்க. ஆமாம், ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு ஆபிரகாம் இருக்கணும். அதான் அண்ணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு நீதிமான்கிறவன் ஆபிரகாமின் நிலையில் இருக்கான். அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும்னா நீங்கள் நீதிக்கு தான் உதவணும், அறிவுக்கு தான் உதவணும். ஆமாம், அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாமுக்கு அறிவு இருந்தது, அவன் இந்த சங்கார தூதர்களை பார்த்தான். அதே மாதிரி அறிவு இருக்குது, லோத்து வந்து இவர்களை பார்த்தான். ஸோ அப்போ நம்ம பார்வை அடையணும். நம்மளை சுற்றி மறுபடியும் வருகிற இந்த பொல்லாத காரியத்தை நாம் நீங்கணும். ஆமாம், உண்மை ஓங்கி இருக்கும்பொழுது இது என்ன சொல்கிறது, இது என்ன சொல்கிறது, பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கும். உண்மை அறிவு ஓங்கி இருக்கும்போது பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால்
பிரச்சனை உண்டு, சூழல் உண்டு. அது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 10 பேர் கூட தான் இருக்கோம். ஆமாம், 9 பேர் இங்கே தப்பாக இருக்கலாம், நீ மட்டும் நல்லவனா? விவேகானந்தர் தான் கேட்குறாரு. ஆமாம், 9 பேர் தப்பு, நான் மட்டும் நான் சரின்னு சொன்னால் சரியா? இஃப் இட் இஸ் கன்சிடர் டு பி எ ரிலிஜன் லைக் திஸ், இப்படி ஒரு மத அடையாளத்தை, இப்படி ஒரு மார்க்க அடையாளத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 9 பேர் தப்பு, நான் மட்டும் சரின்னு சொன்னால் அது அர்த்தமா? இல்லை, நீங்கள் பார்க்கலாம், நான் 10 பேரோட சேர்க்கப்படணும், என்னை சேர்த்து நீ வந்து எண்ணணும், நீங்கள் 10 பேர் நீதிமானாக இருந்தால் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போராடணுங்கிறது தான் காரியம். ஆபிரகாம் அதை செய்தான், நீங்கள் அதை பார்க்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கோ, ஒரு மாறுபாடான சமுதாயத்தில் நாம் வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக இருக்கணும், அறிவோடு இருக்கணும். அப்போ 9 பேர் தப்பு, ஒருத்தன் சரிங்கிறது அறிவு தானே, அறிவு தான். ஆனால் நம்ம அறிவாக இருந்தால் கூட ஒரு 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 கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும், பெரும்பான்மையின் கணக்கில் தான் நம்மளோட அறிவு இருக்குது அப்படிங்கிறத, நமக்கு அறிவின் எல்லை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 9 பேர் இது தான் சொல்கிறான்னா அதுதான் அறிவு. ஆமாம், பப்ளிக்கில் எது இருக்கோ அதுதான் அறிவு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒன்றும் செய்ய முடியாது. பெரும்பான்மை நிரூபித்தா அவர் தான் செய்யும். ஆமாம், அது எப்படி இருந்தால் என்ன? இல்லை, நீ பெரும்பான்மையே அடையலை அப்படின்னு சொன்னால் அது உண்மை தானே, பெரும்பான்மை அடையலை. ஆனால் அவனுக்கு எண்ணிக்கை சேர்க்கப்படுகிறது, அவன் ஆக போகிறான், அவ்வளோதானே காரியம். நீங்கள் ஏன் இதில் போய் இது பண்ணுறீங்க? ஆமாம், ஒரு ஒரு தலைமைக்குள்ளேயும் நமக்கு அறிவு தான் நம்ம வச்சுக்கணுமா தவிர, இவர் வந்தார் அவர் போனார்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், அதுதான் சிம்சோனின் குடும்பத்தை பார்ப்போம். அப்போ சிம்சோன் ஒரு சிங்கத்தை வீழ்த்தி, அவனுக்கு சிங்கம் எதிர்படுகிறது. அவன் போகும்போது மனைவியை பார்க்க போகும்போது சிங்கம் எதிர்படுகிறது, அதை வீழ்த்தி அதை கொன்று அது தூக்கி போட்டு போகிறான். அது திரும்பி வரும்போது சிங்கத்துக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேன் கூடு கட்டின்ட்டு அது தேனை எடுத்து அவன் பருகினான். இதை அவன் ஒரு விடுகதையாக சொல்கிறான். கல்யாணத்தில் விழாவில் சொல்கிறானா, இப்போ நீங்கள் சொல்லணும், இது சிங்கம், பச்சிக்கிறது சிங்கம், இனிமை தேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு அந்த காரியம் தெரியாது, ஏன்னா அவன் தான் அதை அனுபவிச்சிருக்கான், மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அப்போ ஏதாவது ஒன்று அவங்க சொல்லி ஆகணும். ஸோ பச்சிக்கிறவங்க நாங்கள் தான்ப்பா, எங்கள் வீட்டு பொண்ணு தான்ப்பா இனிமை அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. ஆமாம், பச்சிக்கிற இடத்துலேருந்து பச்சனம் அப்படின்னு சொல்லும்போது, இனிமைன்னு சொல்லும்போது, எங்கள் பொண்ணு தான் இனிமை, நாங்கள் தான் இது, நாங்கள் இதை ஒத்துக்கிறோம், நீ ஜெயிச்சிட்டாய், அது சிங்கம், அது தேன்கிறதெல்லாம் உனக்கு தெரியுது, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அவனுக்கு தேவையானது அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த என்ன சொன்னேன், ஒரு இது விளையாடணும், விடுகதைக்கு ஒரு இது வச்சுருந்தானோ, ஒரு இது வச்சுருந்தானோ, அது நாங்கள் இதுமாரி விடுகதைக்கு இது கொடுத்தோம்னா, காசு கொடுத்தோம்னா நாங்கள் ஏழை ஆகிடுவோங்கிறான். எப்படி நீ ஏழை உனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை, ஒரு இதுவே இல்லை. ஆமாம், இது ஒரு 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 மனிதன், இவன் நியாயாதிபதி. இப்போ அவங்க பிலிஸ்ட பக்கத்தில் சிம்சோன் இருந்தால் எவ்வளோ பெரிய இது சந்தோஷம். நீங்கள் பாருங்கள், விரோதியே இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், ஒரு கட்டுப்பாடான சமுதாயத்தில் இருக்கலாம். எப்படியும் அவன் அநியாயமாக இருந்தீங்கன்னா அவன் தடுக்க தான் போகிறான், அவன் அப்புறம் எப்படியா தான் இருக்க போகிறான். ஆனாலும் நீங்கள் ஒரு 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 உடன்படிக்கைக்குள்ளே வருவதற்கு தயாராக இல்லை. அது திருமணமாக இருந்தால் கூட அதில் நீங்கள் ஒரு உடன்படிக்கையை, ஒரு நல்ல உறவை, என் விஷயத்தில் பரவாயில்லப்பா, நான் பலமுறை உடன்படிக்கையை காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய திருமணம் கட்டப்படுகிறது. நான் அது மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா யாரும் தடைப்படுவதே இல்லை. அதை அறிக்கை பண்ணி பெற்றுக்கொண்டு நான் அறிவோடு இருக்க முயற்சி பண்ணுகிறேன். பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட விருத்த சேதனை கூட இல்லைப்பா, அவங்க வேறு எதுப்பா இருக்கலாம். ஆனால் அது இப்போ பாருங்கள், விருத்த சேதனைங்கிறது ஆண்களுக்கு செய்கிறாங்க, பெண்களுக்காக செய்கிறாங்க. உன் பொண்ணை தானே கல்யாணம் பண்ண போகிறான். இல்லை அது விருத்த சேதனை பண்ணப்பட்ட ஆணுக்கு பிறந்த பொண்ணாக இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நெளிவு சுழிவுலாம் தெரியும். இப்போ இவ உன்னை ஏமாற்றிடுவா, she may do something different. ஆமாம், she may feel something different. ஆமாம், அவள் உன்னை இது பண்ணிடுவா. ஆமாம், தான் ஒரு பெருந்தன்மை மனப்பான்மைன்னு சொல்லி ஏமாற்றுவா உன்னை. அதெல்லாம் உனக்கு தேவையா? நீ இங்கே பெண்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதில் அவனுக்கு நிதானம் இல்லாமல் போகவே அவன் கஷ்டப்படுறான் சிம்சோன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
ஸோ அவன் பெலனற்று போகிறான்னு பார்க்கணும். அறிவு இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? பெலன் போயிடும், நீங்கள் மரணத்தின் மனிதராக போய்விடுவீர்கள். ஸோ அப்போ மரணம் மேற்கொள்ளப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு தாழ்ந்த மரணம், அன்ஹோலி டெத் மேற்கொள்ளப்பட்டதுன்னா அதுக்கு காரணம் ஒரு நல்ல அறிவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நியாயம் தீர்க்கப்படுவது அறிவு அப்படின்னு பார்க்குறோம். இயேசு என் நியாயாதிபதி அப்படின்னு சொல்லும்போது அவர் அறிவின் காரணத்துக்கு தான் நியாயம் தீர்ப்பார் தவிர, அறிவே இல்லாதவங்ககிட்ட எப்படி நியாயம் பண்ணுவார்? யாருக்கு நியாயம் பண்ணுவார்? நீங்கள் சொல்லுங்க. அறிவை நான் உடனே பருகினேன், உடனே சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. அது உங்களுக்கு வாய்க்கும் காரியமாக இருக்கணும். இந்த அறிக்கை உங்களுக்கு வாய்க்கணும். உங்களுக்கு இது 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 இன்னுமாக விருத்தியாகணும், செழிக்கணும், வளரணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சத்சங்கம். நன்றி நண்பர்களே.